அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 24. யோயாக்கிமின் ஆட்சி காலத்தில் பார்வோன் மன்னன் நெபுகத்நேசர் யூதாவின் மேல் படையெடுத்து வந்தான். யோயாக்கிம் 3 ஆண்டுகள் அவனுக்கு அடிபணிந்திருந்தான். பின்பு மனதை மாற்றிக்கொண்டு அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். ஆண்டவர் கல்தேயா, சிரியா, மோவாபு, அம்மோன் ஆகிய மக்களினங்களை சார்ந்த கொள்ளை கூட்டத்தாரை அவன் மீது ஏவிவிட்டார். அவர் தம் அடியாரான இறைவாக்கினர் மூலம் உரைத்திருந்த வாக்கின்படி யூதாவுக்கு எதிராக அதனை அழிப்பதற்காகவே அவர்களை அங்கே அனுப்பினார். உண்மையாகவே ஆண்டவரின் கட்டளைப்படி மனாசேயின் பாவங்களை முன்னிட்டும் அவன் செய்த எல்லா காரியங்களை முன்னிட்டும் அவர் யூதாவை தம் திருமுன்னின்று தள்ளி விடுமாறு இவையெல்லாம் அதற்கு நிகழ்ந்தன. மேலும் அவன் குற்றமற்றவர்களின் குருதியை சிந்தியதாலும் எருசலேமை மாசற்றவர்களின் குருதியால் நிரப்பியதாலும் ஆண்டவர் அவனை மன்னிக்க மறுத்துவிட்டார். யோயாக்கிம் ஆட்சியின் பிற நிகழ்வுகளும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோயாக்கிம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கின் அரசனானான். எகிப்திய மன்னன் மீண்டும் தன் நாட்டை விட்டு போருக்கென வெளிவரவில்லை. ஏனெனில் எகிப்திய காட்டாறு முதல் யூப்பிரதீசு ஆறு வரை எகிப்திய மன்னன் கைவசம் இருந்த அனைத்தையும் பாபிலோனிய மன்னன் கைப்பற்றி கொண்டான். யூதா அரசன் யோயாக்கின். யோயாக்கின் அரசனானபோது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தார்கள். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொற்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். இவை யாவும் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படியே நடந்தன. மேலும் அவன் எருசலேம் முழுவதையும், அதாவது தலைவர்கள் அனைவரையும், ஆற்றல் வாய்ந்த 16,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர வேறெவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றான். அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேரை கொண்ட முழு படையையும் 1000 தச்சர்களையும் கொல்லர்களையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட அனைவரையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிற்றப்பன் மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். யூதாவின் அரசன் செதேக்கியா. செதேக்கியா அரசனானபோது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமுற்றாள் என்பவரே அவன் தாய். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம் திருமுன்னின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். மேலும் செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 25. எருசலேமின் வீழ்ச்சி. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில்
பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் அனைத்து படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தலங்களை எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. அரசனும் போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தையரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தைய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து ரிப்லாவில் தங்கியிருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண் முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். திருக்கோவிலின் அழிவு. பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரத்தான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு கொளுத்தினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தையரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினையரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழையர் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளு வண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தையர் தூள் தூளாக்கி வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், அணைப்பான்கள், தூப கலசங்கள், திருப்பணிக்கு பயன்படுத்தப்படும் வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள். மேலும் வெள்ளியால் ஆன நெருப்பு சட்டிகளையும் பலி கிண்ணங்களையும் மெய்காப்பாளர் தலைவன் எடுத்து சென்றான். சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்கென்று செய்திருந்த 2 தூண்கள், வெண்கல கடல், தள்ளு வண்டிகள் ஆகியவற்றின் வெண்கலம் நிறுத்து மாளாது. முதல் தூண் உயரம் 18 முழம். அதன் உச்சியில் 3 முழ உயரமுள்ள வெண்கல போதிகை ஒன்று இருந்தது. போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலும் மாதுளம் பழ வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. 2ஆம் தூணும் அவ்வாறே வலைப்பின்னல் வேலைப்பாடு கொண்டிருந்தது. யூதா மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுதல். தலைமை குரு செராயாவையும் துணை குரு செப்பனியாவையும் வாயிற்காவலர் 3வரையும் மெய்காப்பாளர் தலைவன் சிறைப்பிடித்தான். போர் வீரர்களின் தலைமை அதிகாரியையும் நகரில் இருந்த அரசவையோருள் 5வரையும் படை தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலரின் செயலரையும் நகருள் கண்ட பொதுமக்களுள் 60 பேரையும் அவன் நகரினின்று கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் அவர்களை பிடித்து ரிப்லாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான். ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் இவர்களை வதைத்து கொன்றான். இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள். யூதாவின் ஆளுநன் கெதலியா. மேலும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் சிறைப்பிடிக்காது யூதா நாட்டில் விட்டு வைத்திருந்த மக்களுக்கு கெதலியாவை ஆளுநனாக நியமித்தான். இவன் சாப்பானின் மகனாகிய அகிகாமின் புதல்வன். பாபிலோனிய மன்னன் கெதலியாவை ஆளுநனாக நியமித்த செய்தியை படைத்தலைவர்கள் எல்லாரும் அவர்களோடு இருந்த வீரர்களும் கேள்விப்பட்டார்கள். எனவே நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேல், காரையாகுவின் மகன் யோகனான்,
நெட்ரோபாயரான தன்ஹூமேத்துவின் மகன் செராயா, மாக்காத்தியர் ஒருவரின் மகன் யாசனியா ஆகியோர் தம் ஆள்களுடன் மிஸ்பாவிலிருந்த கெதலியாவிடம் வந்தனர். கெதலியா அவர்களையும் அவர்களின் ஆள்களையும் நோக்கி, கல்தைய அலுவலர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் நாட்டில் இருந்து கொண்டே பாபிலோனிய மன்னனுக்கு பணிவிடை செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்லது என்று ஆணையிட்டு கூறினான். 7ஆம் மாதத்தில் அரச குலத்தை சார்ந்த எலிசாமாவின் புதல்வனான நெத்தனியாவின் மகன் இஸ்மாயில் 10 ஆள்களுடன் வந்து கெதலியாவையும் அவனுடன் மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தையரையும் தாக்கி கொன்றான். அப்பொழுது மக்கள் யாவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்தையர்களுக்கு அஞ்சி தங்கள் படைத்தலைவர்களோடு எகிப்துக்கு ஓடிப்போனார்கள். யோயாக்கீனின் விடுதலை. யூதா அரசன் யோயாக்கீனுடைய அடிமைத்தனத்தின் 37ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 27ஆம் நாளன்று, அதாவது பாபிலோனிய மன்னன் எவில் மேரோதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில், அவன் யூதா அரசன் யோயாக்கீனை தலை நிமிர செய்து சிறையினின்று விடுவித்தான். யோயாக்கீனுடன் அவன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். எனவே யோயாக்கீன் தன் சிறை உடைகளை களைந்தெறிந்தான். அவன் தன் வாழ்நாள் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மன்னன் அவனுக்கு செலவுபடி வழங்கி வந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.